ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்பவுஸ். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் எப்படிப்பட்ட ஒரு பர்சன், என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போது அதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸை பற்றின ஒரு கேரக்டர்ஸ் தெரிய போகுது. ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர், பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் amethyst stone purple, pile number 3 be kind to yourself. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு ஃபியூச்சர் ஸ்பவுஸ் எப்படி இருக்க போகிறாங்க. இதோட மூன் கார்டு. ஸோ உங்கள் ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பார்த்தீங்கன்னா வெரி எமோஷ்னலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. ரொம்ப கேரிங்கான ஒரு டைப். எமோஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ஃபீலிங்ஸ். மேபி பைல் நம்பர் 1 நீங்கள் ஷார்ட் டெம்பராக இருக்கலாம். அதிகமாக கோபம் வரும் உங்களுக்கு. உங்களை வந்து காம் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட அந்த டெம்பர் இஷ்யூஸ், உங்களோட அந்த கோபம், பிடிவாதம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் புரிஞ்சுக்குவாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு தோற்றம் இருக்கும். பார்த்தாவே சைலண்ட் டைப் ஆஃப் அ பர்சன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ரொம்ப ஒரு நாய்ஸ் இல்லைன்னா வந்து அவங்க வாய்ஸ் கூட ரொம்ப அதிகமாக குரல் ஏற்றி கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதி இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப், லவ், ஃபேமிலி, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் அவங்க. ஃபேமிலின்னு வந்துட்டா எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி எல்லா சைடுமே வந்துட்டு சமாதானப்படுத்தி ஹாப்பியாக கொண்டு போகணுன்ற ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்டிவாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஹேர், நல்ல ஐஸ் நல்லா இருக்கும். பார்க்கவே வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களோட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. மனசுக்குள்ள எதுவும் வச்சுட்டு பேச மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில எல்லா விதமான ஒரு அனுபவங்கள் வந்துட்டு இருக்கும் இவங்களுக்கு. சின்ன வயசுலேயே நிறைய வாழ்க்கை அனுபவத்தை பார்த்துருப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்ற ஒரு பக்குவம் இருக்கும். என்னைக்குமே வந்துட்டு ஹானஸ்டாக இருப்பாங்க. கெட்ட விஷயங்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட பீப்புளோட எந்த ஒரு ரிலேஷனும் வச்சுக்க மாட்டாங்க, எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. முக்கியமாக எமோஷன்ஸ் அண்ட் லவ் விஷயத்தில் அவங்களுக்கான ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் அவங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு பேஷனேட் பர்சனாக இருக்கலாம். when it comes to கெரியர் விஷயத்தில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களோட இந்த கெரியர் சக்ஸஸ்க்கு வந்துட்டு
உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஜெல்லஸ் ஆக மாட்டாங்க, ஒரு காம்படிஷனாக நினைக்க மாட்டாங்க. பட் நல்ல சப்போர்ட் இருக்கும். அவங்களோட சப்போர்ட் மூலியமாக நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பையுமே நல்லபடியாக கொண்டு போகலாம், பர்சனல் லைஃப்பையுமே நல்லபடியாக கொண்டு போகலாம். உங்களுக்கு பர்சனலியும் வந்துட்டு அந்த பர்சன் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலுமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு ஃபினான்ஷியலி பார்க்குறப்போ தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஷியலி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, வெரி கால்குலேட்டிவாக இருப்பாங்க. அண்ட் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக செய்வாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றக்கூடாது. ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனை விட்டு விலகிடுவாங்க, சைலண்ட்டாக விலகிடுவாங்க. ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, சைலண்ட்டாக விலகிடுவாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் பர்சனாக இருக்கிறனால எல்லாருமே வந்து இவங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸோட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. ஒரு பேட் ஒப்பீனியன் மாதிரி இருக்காது. அண்ட் ஆல்சோ ஃபேமிலின்னு வரப்போ ஒரு டீப் கான்வர்சேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டீப் கான்வர்சேஷன் வந்துட்டு 1-to-1 கான்வர்சேஷன் விரும்புவாங்க. மனசார பேசணும், எதுவுமே மனசுக்குள்ளே எதுவும் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. சரி, இவங்க லைஃப்பில் நிறைய ஒரு விஷயங்களை பார்த்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யங் ஏஜ்லேயே வந்து ரொம்ப நிறைய ஒரு சேலஞ்சஸ், ரொம்ப நிறைய ஒரு பீப்புளோட நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸை பார்த்துருப்பாங்க. நிறைய இவங்க ஒரு சாஃப்ட் நேச்சர்னால பீப்புள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. அதில் அவங்களோட பாஸ்டில் வந்து ஒரு சில பீப்புள் அவங்கள வந்து அவங்களோட அந்த நல்ல சாஃப்ட் குணத்தை வச்சு ஏமாத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைனா வந்து ஒரு ரிலேட்டிவ், கசின்கிற ஒரு உறவு, ஏதோ ஒரு க்ளோஸான உறவு வந்து அவங்கள ஏமாத்தி இருக்கும். அந்த ஒரு பெயின் வந்து அந்த பர்சனோட மனசுக்குள்ளார வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு லவ், எமோஷன்ஸ் அதுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா வந்து அவங்களோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெயினை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எஸ்பெஷலி அவங்களோட பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தால் கூட ஓப்பன் கான்வர்சேஷன் இருக்கணும், மனசுக்குள்ளே வச்சுக்காம வெளியில் பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கெரியரில் ஏதோ ஒரு நல்ல பிளேஸில் இருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. கெரியர் விஷயத்தில் வந்து க்ரோத் கிராஜுவலி இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் வந்து வெரி ஃபோக்கஸ்ட், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ கெரியரில் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அண்ட் ஃபினான்ஷியலி நல்ல ஒரு செட்டில்டாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சன் வந்துட்டு இஸ் குவைட் ஜென்யூன் டைப் ஆஃப் அ பர்சன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணாங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பர்பிள் கலர். ஸோ பைல் நம்பர் 2க்கு ஃபியூச்சர் ஸ்பௌஸ். ஸோ உங்களோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ் குவைட் அட்வென்ச்சரஸ், கொஞ்சம் பிளேஃபுல்னஸ் இருக்கும், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. அந்த ஒரு ஏஜ்க்கான ஒரு மெச்சூரிட்டிங்கிறது இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஒரு யங் ஏஜ் மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும், பிளேஃபுல்னஸ் இருக்கும், அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. அண்ட் வெரி ஆக்டிவ்,
இந்த பர்சன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு டைமிங் பேசிஸில் தான் செய்வாங்க. இந்த டைமிங்க்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலுக்கும் சரி ப்ரொஃபஷ்னலுக்கும் சரி அவங்களோட ஓன் செல்ஃபுக்குமே வந்துட்டு கரெக்டான டைமிங் இந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு அதிகமாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வெரி பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ் கேரக்டர். எந்த பிரச்சனைகள் லைஃப்பில் எது வந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பர்சன். அதை நினச்சி டென்ஷன் ஆகிட்டு உட்காந்து வரி பண்ணிட்டு இருக்கலாம் மாட்டாங்க. நிறைய சிரிக்க வைப்பாங்க. அவங்க கூட இருக்கிறப்போ வந்துட்டு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ், நிறைய சிரிக்க வைப்பாங்க. அண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எங்கே போனாலுமே வந்து ஈஸியாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சைடு பீப்புள் வந்துட்டு இவங்களோட நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு க்ளோஸ்னஸோடு இருப்பாங்க. ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும், ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இவங்க கிட்ட வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ஸ்பௌஸ் வந்து ரொம்ப அவங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ வெரி பேஷன், ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ், அந்த ட்ராவல் போனால் கூட எய்தர் வந்து ஒரு நேச்சர் ரிலேட்டடாக போவாங்க, இல்லைன்னா அட்வென்ச்சர் ரிலேட்டடாக போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலுமே வந்துட்டு அந்த ஒரு அங்கே ஏதாவது ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களோட ஒரு ட்ராவல்லையும் ஒரு மீனிங் இருக்கும். மியூசிக் நல்லா கேட்பாங்க. மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இவங்களுக்கு ப்ளே பண்ணுற அளவுக்கு பேஷன், அது லேர்ன் பண்ணியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் வெரி லாயல். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. யாரையும் ஏமாற்றி அள வச்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி அவங்க ஹாப்பி ஆகணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லைஃப்பில் வந்து வெரி ப்ராக்டிக்கல் டைப் ஆஃப் அ பர்சன். வாழ்க்கைன்னா இதுதான். லைஃப்பில் வந்து ஒரு பக்கம் ஒரு லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் செட்டில் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ஸும் இருக்கும். லைக் பேலன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா கேள்விகளுக்கும் ஏதாவது ஒரு பதில் இருக்கும் இந்த பர்சன் கிட்ட. ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க. இன்ஸ்டன்டான ஒரு ஆன்சர்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. இவங்களோட இந்த பாசிட்டிவ் ஆரா வந்து எங்கே போனாலும் அவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண வச்சிரும். எந்த பீப்புள் கிட்ட பேசினாலும் அது வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. See, when it comes to relationship, love அப்படின்னு வர்றப்போ வெரி ரொமான்டிக் டைப் ஆஃப் அ பர்சன். அண்ட் ரொம்ப வந்து பார்ட்னருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் லவ்ல நிறையா சேலஞ்சஸ் ஆக்சுவலி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் வந்துட்டு லவ் விஷயத்தில், ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்சஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு பிரேக்கப் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த பிரேக்கப் அவங்கள வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்போட தாட்டையே மாற்றிருக்கும். பட் when it comes to love, ரொம்ப வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப கேரிங். அண்ட் அதே சமயம் வந்துட்டு பார்ட்னரோட ட்ராவல் பண்ணணும், ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணணுன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் உள்ள ஒரு பர்சன். இந்த பர்சன் ஆக்சுவலி வந்து மேரேஜ் பண்ணா, you can see there are a lot of queen cards அதிகமாக வருது.
ஸோ இவங்க வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஃபன்னி, என்ன சொல்கிறது, அட்வென்ச்சர்ஸ் ஃபன் டைப் ஆஃப் பர்சனாக இருந்தாலுமே வெரி நர்ச்சரிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப கேர் பண்ணுவாங்க, ரொம்ப லவ் அதிகமாகவே கொடுப்பாங்க. அண்ட் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இவங்களை விட்டு போகவே மனசில்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அந்த பர்சன் கூட இருந்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் பர்சனும் சரி, எந்த ஒரு ஓவர் திங்கிங் பர்சனும் வந்துட்டு மாறிடுவாங்க பாசிட்டிவா. ஸோ இவங்களோட இந்த ஃபியூச்சர் ஸ்பவுஸ் சொன்ன பைல் நம்பர் 2, இவங்களோட அந்த ஆரா வந்துட்டு அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புளை வந்து மாற்றிடும். ஓகேவா? ஸோ அதனாலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு. பட் ஒரு விஷயம், நம்பி ஏமாற்றக்கூடாது. லவ்ங்கிற விஷயத்தில் ஏமாற்றக்கூடாது. அண்ட் ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுனாவே வந்துட்டு அவங்க அப்படியே எல்லாமே தெரியும், அந்த பர்சனோட ட்ரூ செல்ஃப் அவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாதபடி இருந்துருவாங்க. அண்ட் எவ்வளோ ஜாலி அண்ட் ஃபன் டைப்பாக இருந்தால் கூட அவங்களோட லிமிட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரைட், வென் இட் கம்ஸ் டு கெரியரில் போகிறப்போ ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு ஒர்க்குன்னு இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை விட்டு வேறு விஷயத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக வந்து அந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். குயிக் டெசிஷன் மேக்கர், டெசிஷன் ஈஸியாக எடுப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல்? பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ். ஓகே, பைல் நம்பர் 3, உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசாக இருக்கலாம். ஏஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யங் ஏஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்களோட லுக் வைஸும் சரி, அவங்களோட பிஹேவியர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். வைஸ் கண்டிப்பாக. இவங்க பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எஸ், உங்களுக்கும் அந்த பார்ட்னருக்கும் ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்கள் பயங்கரம். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருப்பாங்க. நிறைய ஒரு ட்ரூ ஃபேஸஸை வந்துட்டு யங் ஏஜ்லேயே பார்த்து அதை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லைஃபுக்கான ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு யங் ஏஜ்லேயே கிடச்சிருக்கும். அண்ட் வெரி கிரவுண்டட் டைப் ஆஃப் அ பர்சன். அதாவது எவ்வளோ அவங்க லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே ஆட்டிடியூடு காமிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப ஜெனியூனாக எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எந்த பீப்புள் அவங்க கூட பேசினாலுமே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஒருத்தவங்களோட பிஹேவியர்ஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க இந்த பர்சனுக்கு மரியாதை கொடுத்தா திருப்பி கொடுப்பாங்க. மரியாதை கொடுக்கலன்னா அது யாராக இருந்தாலும் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களோட பிஹேவியர்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒழுக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி ராங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அது குடும்பம், ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கில் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. மற்றவங்களை யூஸ் பண்ணி அது மூலயமா காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட சொந்த உழைப்பு இருக்கணும், அவங்களோட எஃபோர்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களை வந்து இவங்களை கேள்வி கேட்டுறக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது, இந்த தாட்ஸ் ரொம்ப நிறையவே இருக்கும். வெரி ஆம்பிஷியஸ். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆம்பிஷியஸ். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். ஃபேமிலிக்காக ஒரு சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஆம்பிஷியஸ் பர்சன்.
இவங்களோட ட்ரீம்ஸ் எய்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பியாண்ட் த ரியாலிட்டியாக இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் ஃபேண்டசிலாம் கூட கொஞ்சம் அதிகமாகவே வந்து யோசிப்பாங்க. அண்ட் யூனிவர்ஸ் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு பர்சன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூனிவர்ஸ், இது 2 விஷயத்துலையுமே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரே பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப நம்புவாங்க. வெரி டிவோட்டட். இவங்க வந்து நன்றி மறக்க மாட்டாங்க. இந்த பர்சன் ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவி எக்காரத்து கொண்டு மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க இவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்க, ராங்கா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அதையும் மறக்க மாட்டாங்க. லைஃப்ல செட்டில்ட் ஆயிருப்பாங்க இந்த பர்சன். பார்ப்போம். அண்ட் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். கெரியர்ல வந்து நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். சுத்தி இருக்கிற பீப்புள் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. I don't know why இந்த மூன் கார்டு வந்துட்டே இருக்கு. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப்ல வந்து ஒரு சில டாக்ஸிக் பீப்புள் அவங்களோட அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவங்க வந்து இவங்க லைஃப் அப்படியே அப்சைட் டவுனா மாத்திருப்பாங்க. அண்ட் வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இவங்களுக்கு செட் ஆயிருக்காது. இவங்களோட யங் ஏஜ்ல வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுக்கும். அண்ட் சம்வேர் வந்து இவங்க யங் ஏஜ்ல அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பர்சன் தான். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அந்த ஒரு லைஃப்பை வந்து டிவைன் யூனிவர்ஸ் தான் வழி காமிச்சுது. இவங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிடையாது. இவங்களுக்கு வந்து அந்தந்த ரைட் டைமில் எல்லாமே கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டைமில் அவங்க நினச்சதை விட அதிகமாக கிடைக்கும். அண்ட் இந்த பர்சனை வந்து when it comes to love, relationship, marriage அப்படின்னு வர்றப்போ ரொம்ப வந்து ரெஸ்பெக்டிவாக இருப்பாங்க பார்ட்னர்கிட்ட. அண்ட் அவங்க எடுக்கிற அந்த முடிவுகள் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், குடும்ப விஷயத்துலையுமே சரி, அவங்க எடுக்கிற அந்த முடிவுகள்னால மற்றவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடி எடுப்பாங்க. எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். சம்டைம்ஸ் அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் அ பீப்புளெலாம் இவங்க ஒரு போர் டைப் ஆஃப் அ பர்சன், ரொம்ப போரிங் அட்வென்ச்சரஸ்லாம் இல்லை, அண்ட் அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அது எதுவுமே வந்து எஃபெக்ட் பண்ணாது. இந்த பர்சன் கூட இருக்கிறப்போ இவங்களோட வெரி க்ளோஸ்டு சர்க்கிள் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸு, கம்மியான ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க கூட இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு தெரியும், இந்த பர்சனோட ஒரிஜினாலிட்டி தெரியும். வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன். எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்களோட இந்த பர்சன் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது. ரொம்ப மனசில் இருக்கிறத எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க. ஒன்லி வெரி க்ளோஸ் டு ஒன் கூட தான் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த பர்சன் கூட இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் இவங்களோட இந்த எங்கேஜ்ல இவங்களுக்கான அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு காரணம் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்து நிறைய ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கும். Okay, so that's all for pile number 3. Thank you.